மக்களே ஸோ ஒரு பக்கம் விசித்ரா இன்னொரு பக்கம் தினேஷுக்கு இடையே வீட்டுக்குள்ளே தான் சண்டை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே சண்டை நடக்குது. அது பயங்கரமாக போயிட்டு இருக்கு ட்விட்டர் பக்கம்லாம் அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஆனால் ரெண்டு பேருமே ஈகோஸ்டிக், ரெண்டு பேருமே வெஞ்சன்ஸ் நிறைந்த பர்சன் தான் அப்படின்றத மறக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த பிரச்சனை ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ திருடி அப்படின்றத தினேஷ் அன்னைக்கு பேசினதுக்கப்புறம் அவர் சாரி கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வீம்புக்கு உட்கார, நான் சாரியே கேட்க மாட்டேன் அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டுன்ற மாதிரி இவர் உட்கார அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனைங்க இன்ன வரையும் முடியாமல் ஒரு பக்கம் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் ஒரு பக்கம் ஆடியன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக நானே தப்பாக பேசியிருந்தேன். ஓகேங்களா, நானே அந்த இஷ்யூ சுகரோட இஷ்யூ முழுசாக தெரியாமல் நானே ஒரு வீடியோ போட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் என்னையே திட்டினீங்கன்றது வச்சுங்க. பட் நானும் அதை கரெக்டாக பண்ணியிருக்கணும், என் மேலே தப்பு, ஓகேவா, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் அதை திருடி சுகர் திருடி விசித்ரா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க. பயங்கரமாக அந்த ட்விட்டர்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. அது தவறுன்றது தெரிஞ்சிருச்சு நேற்று எபிசோட்லேயும் சரி. அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்க்கும்போது பல விஷயங்கள் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா அது முழுக்க காரணம் அதில் அந்த பிரச்சனையை உண்டாக்க காரணமே கூல் சுரேஷ் தான். அவர் நைஸாக எஸ்கேப் ஆயிட்டார். எப்படின்னா அந்த காலைல சர்க்கரை எடுத்து கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது ஸோ தினேஷ் அதை பிக் பாஸ் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதையும் மீறி கூல் சுரேஷ் எடுத்து சர்க்கரையை விசித்ரா கொடுத்துருவாரு. விசித்ராவும் அதை அந்த காஃபி போட்டு தான் குடிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் என்ன நினைச்சிட்டாருன்னா மாயாவோட சர்க்கரையை எடுத்து குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் டைவர்ட் ஆகி கேப்டன் அதை கேட்டு விசித்ரா அப்படியே நடிக்க போய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு டஸ்ட்பின்லாம் செக் பண்ணி விசித்ரா தான் மாயாவோட சுகரை போட்டு குடிச்சிட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு மாறியது. இந்த விஷயத்தை கூல் சுரேஷ் எதிரே தினேஷ் சொல்லுவார். எப்படின்னா அவங்க தான் அந்த சுகர் எடுத்து போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க போலனா இப்பெல்லாம் சொல்லும் போது கூல் சுரேஷ் அப்படியே சைலண்டாக அமைதியாக இருந்துருவார். தெரியும் அவருக்கு என்ன நான் தான் சுகர் கொடுத்தேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்டு இந்த சண்டே தினேஷ் கிட்ட இப்படி பேசுகிற மாதிரி அப்படி பேசுகிற மாதிரி வேற மாதிரி போயிருச்சு அந்த இடத்துல. ஸோ எனக்கு அந்த இடத்துல என்னன்னா தினேஷ் சார் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்காம தெரியாமல் பேசக்கூடாது. பார்க்காம தெரியாமல் பேசினா இந்த மாதிரி விளைவுகள் தான் வரும். நம்ம கண்கூட பார்க்குற விஷயத்த பேசினா ஓகே மக்களே, கண்கூட பார்க்காத விஷயத்த அடுத்தவன் சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு காது மூலியமா கேட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அவன் தப்பிச்சிருவான். அவனுக்கு என்னன்னு தெரியும். உங்களுக்கு வாய் மூலியமாக கேட்டு பண்ணுறதால உங்களுக்கு என்ன விஷயங்கள் சரி எது தவறுன்றது தெரியாமல் நீங்கள் சிக்கிப்பீங்க. அந்த மாதிரி தான் சிக்கி அவர் நேற்று சின்னாபனமாக இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. விசித்ரா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வன்மமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி, ஒரு பக்கம் இவங்களை டேக்கிள் பண்ண அவங்களும் வன்மமாக இருக்குன்ற மாதிரி, அவங்க இவங்களை அடிக்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு போர்க்களமாகவே ஒரு பக்கம் ட்விட்டர் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று விசித்ராவுடைய ஒரு நிலைமையும் நேற்று லைட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் தினேஷன். அவங்க தேவைன்னா ஹைஜீன் பார்ப்பாங்க, தேவையில்லைன்னா ஹைஜீன் பார்க்க மாட்டாங்க அப்படின்றத. ஸோ அந்த தயிரில் எறும்பு இருக்கும்போது அவங்க இருக்கும்போது அதை விட்டுட்டு சாப்பிடுவாங்க. பட் இன்னைக்கு சுகருக்கு பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றிப்பாங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறார்ல, அதுவும் 100க்கு 100 உண்மைதாங்க. அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா விசித்ராவை பொறுத்த வரையும் எந்த சைடு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேமும் சரி ஆட்களையும் அப்படி ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. விசித்ரா பொறுத்தவரையும் என்னன்னா அவங்க சொல்கிற பேச்சுக்களை கேட்ப நபரை ஆதரிப்பாங்க. ஒரு விசித்ரா இப்படி பேசுகிறாங்களா இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கள கூட வச்சுப்பாங்க. அப்படியே ஆதரவு தெரிவிக்கலன்னா அவங்கள போட்டு அட்டாக் பண்ணுறது, அவங்கள காலி பண்ணுற மாதிரி பேசுறது, இதுதான் இவங்களோட கம்ப்ளீட் கேம் பிளே கேம் பேட்டர்னாக நான் பார்க்குறேன். இந்த விஷயம் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே மிங்கில் ஆகாமல் தனியாக தப்பிச்சு வர்றது அர்ச்சனா அப்படின்றது நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் தினேஷா விசித்ரா விசித்ரா தினேஷ் அடிக்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் புள்ளிங்க இந்த மாதிரி போயிட்டு இருந்தா அர்ச்சனா போன வாரம் அடிச்சு அடியிலும் தப்பிச்சுட்டு தனியாக இப்போ கேம் பிளே இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லைன்ற மாதிரி தன்னந்தனியாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சில பேர் அர்ச்சனா போயிட்டு அங்கே விழுந்துட்டாங்க அங்கே இருந்துட்டாங்கன்றாங்கலாம் பேசிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுகிறாங்க, அதை தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பட் இதில் இவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஈகோஸ்டிக்ஸில் போகிறது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது. கான்வர்சேஷனும் ஃபைட்டும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஹெல்த்தியே இல்லாமல் தேவையில்லாமல் இவர் பேசணும், நீங்கள் பேசுனா நான் பேசுவேன், நீங்கள் பண்ணுறதுலாம் ஸ்ட்ராட்டஜின்றதான் நானும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி மாற்றி அடிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இல்லை, கடுப்பாக தான் இருக்குது அப்படின்றதான் உண்மை. பட் இதனால் போயிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக அந்த ட்ரால்ஸு மீம்ஸு போட்டு கலாய்க்கிறதும் அவங்கள அட்டாக் பண்ணுறதும் ரொம்ப மோசமான நிலைமையில் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிக்கொள்ளுறது ரொம்ப தப்பாக தெரியுது. ஆர்கியூமெண்ட் கூட வெளியே ஹெல்த்தியாக இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. வெளியே அவங்க இஷ்டத்துக்கு அவர் எப்படி பேசலாம் அப்படி பேசலான்னு அவரை பற்றி பேசுறது இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். குறிப்பாக விசித்ரா மேமை பொறுத்தவரையும் எனக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா பர்சனல் திங்ஸை எடுத்துகிட்டு வர வேண்டாம். வீட்டில் நடக்கிற அந்த வெளியே வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை எடுத்து பேசுங்க. வீட்டுக்கு வெளியே இருக்கிற கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி இதெல்லாம் எடுத்துன்னு பேசுறது ரொம்ப தப்பாக தெரியுது. அதை கான்ஸ்டண்ட்டாக விசித்ரா மேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி